மதிய வணக்கம். காலையில் ஆரம்பிச்சு மதிய ஒன்று பொன்னைகளாக போகுது. முதல்ல நன்றி சொல்வது உங்களை எல்லாத்துக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் முதல்ல இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் தான். ஏன்னா தனிநபராக இருந்து ஒவ்வொரு குழுவாக அமைத்து பெரிய அமைப்புகளாக அமைத்து இந்த ஊரில் இவ்வளவு தூரம் நல்ல செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பெரிய பாராட்டுக்குரிய சமாச்சாரம். சில என்ஜிஓஸ் மட்டும்தான் நாங்கள் அதிகமாக ஆயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நபர் மூலியமாகவும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அமைச்சதுக்கு முதல்ல அவங்க சிறகுகளோட அமைப்புகளையும் முதல்ல வாழ்க்கைகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய சேவையும் ஒவ்வொருடைய மனப்பான்மையை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய ஈடுபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கே பேச வந்திருக்கிறது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷனுடைய சார்பாக தான் நான் பேச வந்திருக்கேன். நாங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பொது நலனில் இருக்கக்கூடிய மனதிலேயே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஏன் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நாங்கள் கூடி பேசுகிறோம். வேறு எங்களுடைய பிசினஸ் சவால்கள், தனிப்பட்ட சவால்கள் இதையெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் சிறு சிறு குழுக்களாக அமைத்து பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு குழுவோட ஒருத்தர் சொன்னார். அதுக்கு நாங்கள் அப்டேட் கொடுக்கும்போது வந்துட்டு சென்ற மாதத்திலிருந்து இந்த மாதத்து வரைக்கும், சென்ற கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்து வரைக்கும் என்ன மாதிரியான பொது சேவைகள், அதற்கான என்ன மாதிரியான செலவுகளை செய்யணுங்கிறது அங்கே அந்த சபையில் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது ஒரு நபர் சொன்னார், ஏன் நம்ம தனித்தனியாக செலவு பண்ணுறதை விட எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய முயற்சியெல்லாம் இடையே எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் அதனுடைய பிறப்பு தான் ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் 2014 ஆரம்பித்த இந்த அமைப்பு இன்று 2026 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 58 நீர்நிலைகளை வந்துட்டு புதுப்பித்ததும் சிலதை புதுசாக உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அது தமிழகத்துக்கே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அந்த காலத்தில். அது ஒரு மட்டுமல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவையும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 16 பெட்டு டயாலிசிஸ் சென்டர் நம்ம ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஒரு சிறப்பு மருத்துவ பிரிவில் செயல்படுத்திட்டு இருக்கு. குழந்தைகள் இதில் வந்துட்டு வாட்டர் சாட்டம்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய வேஸ்ட் சில்ட்ரன் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2000 குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ நிறைய குழந்தைகள் அதிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வெற்றி பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் எல்லோரோடும் இணைந்து எங்களுடைய விருப்பமெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈரோடு தொழில் செய்வதற்கும் வாழ்வதற்கும் ஒரு சிறந்த நகரமாக நம்ம, அதாவது சிறந்த மாவட்டமாக நம்ம உருவாக்க வேண்டும் என்பதே 2014 நாங்கள் ஆரம்பித்த அந்த கனவு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம அந்த டீப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு சின்ன துறை தான், ஒரு அளவுக்கு தான் சாதிச்சிருக்கோம். இன்னும் மலை அளவு அப்படின்னு கடல் அளவு இருக்குது நம்ம செய்ய வேண்டிய அவசியம். அதனால நம்ம இந்த ஒளிரும் ஈரோடு அமைப்பு மட்டுமோ அல்லது சிறகுகள் அமைப்பு மட்டுமோ இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகளும் நமக்கு அதை இணைஞ்சு தான் செய்யணும். அதனால இந்த மாதிரி ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்வதும் சரி, இங்கே கூறிக்கொள்வதும் சரி, நம்ம எல்லோரும் இணைந்து செய்வோம். ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் நம்ம சமுதாயம் நல்லாக சிறப்பாக இருந்தால், நம்மளுடைய சுகாதாரம் சிறப்பாக இருந்தால், கல்வி சிறப்பாக இருந்தால், நம்மளுடைய நடத்தைகள் சிறப்பாக இருந்தால் அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம பிள்ளைகளை இந்த சமுதாயம் வளர்த்துவிடும். எனவே இந்த தருணத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எல்லோரும் ஒன்றுபட்டு விரைவிலே இந்த மாதிரியான ஒரு கனவை ஈரோடை ஒரு வாழ்வதற்கும் தொழில் புரிவதற்கும் ஒரு சிறந்த இடமாக மாற்றுவோம் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.